வெல்கம் டு KRD Cookings. இன்னைக்கு நம்ம சேனல்ல மேகி செய்ய போறேங்க. அதுக்கு தேவையான பொருளுங்க 3 வெங்காயங்க பொடிசா நீட்டமா நறுக்கிக்கோங்க. 100 பீன்ஸ்ங்க பொடிசா நறுக்கிக்கோங்க. இது 50 கேரட்டுங்க பொடிசா நறுக்கிக்கோங்க. இது பட்டாணிங்க 100 பட்டாணிங்க ஊற வச்சு வேக வச்சு எடுத்துருக்கேங்க. இது மேகி மசாலாங்க ஒரு 2 ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. கொத்தமல்லி கொஞ்சோண்டு எடுத்துருக்கேங்க. மிளகாத்தூளுங்க 1 ஸ்பூனு. இது கருவேப்பிலை கொஞ்சோண்டு 3 பச்சை மிளகாங்க. இது ஒரு தக்காளிங்க பொடிசா நறுக்கிக்கோங்க. இந்த மேகிங்க லூஸில் வாங்கிட்டு வந்ததுங்க. இப்போ ரெடி பண்ணலாங்க, வீடியோக்குள்ளே போகலாங்க. தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டுங்க. 1 ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கலாங்க. மேகி போட்டுக்கலாங்க. கொஞ்சம் உடைச்சி வச்சுக்கோங்க மேகியை. சால்ட்டு போட்டல்லங்க கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம், கொஞ்சம் வேகட்டும். அதோட வினிகர் ஒரு மூடிங்க ஊற்றுனா ஒட்டவே ஒட்டாதுங்க. ஏன்னா சால்ட்டு போட்டிருக்கோம்லங்க, சால்ட்டு வினிகர் ஊற்றினோம் ஒட்டவே ஒட்டாது. அதனால் கொஞ்சம் நேரம் வேகட்டும், மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாங்க. மூடி ஓப்பன் பண்ணலாங்க. இப்படி விட்டுக்கலாங்க. பாருங்க வெந்துருச்சு பாருங்க. வடிகட்டலாங்க, ஆஃப் பண்ணிடலாம். ஆயில் ஊற்றலாங்க. கால் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க. கால் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாங்க. அப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாங்க. சால்ட்டு போட்டுக்கலாங்க. ஒரு அரை ஸ்பூன்.
ஊற்றிக்கலாங்க. காயெல்லாம் வேக வைக்க வேணாங்க, எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாங்க. கேரட் போட்டுக்கலாங்க. கொஞ்சோண்டு சோயா சாஸ் ஊற்றிக்கலாங்க. மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணுற வரையும் வேக விடலாங்க. தக்காளி போட்டுக்கலாங்க. மேகி மசாலா போட்டுக்கலாங்க. போட்டுட்டு கொஞ்சம் சால்ட் இருக்கான்னு பார்த்துக்கலாங்க. பத்தலைன்னா கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாங்க. நல்லா கிண்டிட்டு சால்ட் இருக்கான்னு பார்த்துக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. கொஞ்சம் வேகட்டும். ஓப்பன் பண்ணலாங்க. போடுங்க. கொத்தமல்லி போட்டுறேங்க. மேகி போடுறேங்க. பாருங்க, வினிகர் போட்டால் ஒட்டவே ஒட்டாதுங்க. ஊற்றிக்கலாங்க. நம்ம சாப்பாடு பண்ணுவோம்ல, அந்த ஆயில் கூட ஊற்றிக்கோங்க. ஒரு மூடி கிண்டிக்கலாங்க. எல்லா பக்கமும் வர மாதிரி. கிண்டிக்கலாங்க. இது பார்த்தீங்களா, நல்லா ஒட்டாமல் வந்துருக்கு பாருங்க. அப்படியே தனித்தனியாக. இதில் சில்லி சிக்கன் போட்டோம்னா அதையும் குழந்தைங்களுக்கு போட்டு இந்த மாதிரி கொடுக்கலாங்க. சிக்கன் நூடுல்ஸ் மாதிரி. மேக்ஸிமம் குழந்தைங்களுக்கு கடையில் வாங்குறதோட வீட்டில் செஞ்சு கொடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.